வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வத்தல் குழம்பு. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் தனியா சேர்த்து நல்லா வறுத்துப்போம். மிளகா தீயக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொன்னிறமான ஒன்று எடுத்துட்டு தனியாவையும் நல்லா சேர்த்து வறுத்துப்போம். மிளகா நல்லா வறுப்பட்டுடுச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுடுவோம். தனியாவையும் இது மாதிரி நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு தேங்காய், நான் போட்டிருக்க அளவு போதும், நிறைய தேங்காய் சேர்க்க வேண்டாம். இது ஒரு துண்டு தேங்காவை இது மாதிரி பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா வறுத்துப்போம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும், அந்த சமயத்தில் எடுத்துடலாம். சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இந்த மிளகா, தனியா, தேங்காய் இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். தண்ணி சேர்த்தே அரைக்கலாம். இப்போ இதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, இது எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிடுவோம். இது பொரிஞ்ச பிறகு நான் இன்னைக்கு மணத்தக்காளி விதைகளை சேர்க்க போகிறேன். இது மணத்தக்காளி வத்தல். இது மாதிரி மணத்தக்காளி வத்தலை ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கலாம், நல்லா தான் இருக்கும். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம், கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வத்தல் கருகிடும். லோ ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி நல்லா வதக்கிப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துடுவோம். இதுக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கணும், தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஈக்குவலாக போட வேண்டாம். ஸோ அதனால் வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ காரம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் காரம் சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகாய் வர வச்சுருக்கோம், அதனால் காரம் கம்மியாக சேர்த்தாலே போதும். மிளகாய் தூளையும் போட்டு இது மாதிரி நல்லா ஒரு தடவை எண்ணெயிலே வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுடுவோம். மூடி போட்டு கொதிக்க விட்டுடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிடுச்சு. நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட இப்போ சேர்த்துடுவோம். இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, தேங்காய், காய்ந்த மிளகாய், தனியா போட்டு விழுது அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு துண்டு வெல்லம், கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தா தான் புளிப்பு தெரியாது. கொஞ்சமாக ஒரே ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் இது மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காகவும் வேண்டாம், தண்ணியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த குழம்பு ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.